ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குலோப்ஜாம் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஆச்சி ரெடி மிக்ஸ் வச்சு தான் குலோப்ஜாம் பண்ண போகிறோம். விரிசல் விடாமல் சர்க்கரை பாகில் போட்டால் உடஞ்சி போகாமல் ப்ராப்பராக குலோப்ஜாம் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குண்டு குண்டு குலோப்ஜாம் அம்மா செஞ்ச குலோப்ஜாம் திங்க திங்க ஆசிரத் கேக்க கேக்க கிடைக்குமே அம்மா செஞ்ச குலோப்ஜாம். குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு ஆச்சி ரெடி மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான பிராண்டை எடுத்துக்கிடலாம். அகலமான பாத்திரத்தில் மாவை எடுத்திருக்கேன். அப்போ தான் பிசைகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். மாவை நான் தண்ணி விட்டு தான் பிசைய போகிறேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துடலாம். நல்லா விரல் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பால் சேர்த்து கூட மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் தண்ணி தான் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்து மாவை பிசையும் போது இந்தமாரி நல்லா ஒட்டுற அளவுக்கு வரும். நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். தண்ணியும் கம்மியாக சேர்த்து பிசையக்கூடாது. மாவில் 3 பங்குக்கு 1 பங்கு தண்ணிங்கிற அளவில் எடுத்து பிசைஞ்சிங்கன்னா இந்தமாரி கரெக்டாக வரும். பாருங்கள், நான் பிசையும் போது நல்லா கையிலலாம் ஒட்டுச்சு. பிசைய பிசைய மாவு நல்லா ஒன்று சேர்ந்து ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், மாவு பாக்கெட்டில் பின்னாடி எப்படி செய்யணும்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் அதுமாரி கூட ட்ரை பண்ணிவிட்டு உடஞ்சி போயிடுது, சர்க்கரை பாகில் போட்டால் கரைஞ்சி போயிடுதுன்னு சொல்கிறாங்க. மாவு சரியாக பிசையாததுனால தான் அந்தமாரி ஆகுது. இந்தமாரி நல்லா பிசைஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குண்டு குண்டாக குலோப்ஜாம் கண்டிப்பாக வரும். மாவு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பு ஆன் பண்ணி சர்க்கரை பாகு அடுப்பில் வச்சுருக்கேன். சர்க்கரை கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். சர்க்கரை பாகு சர்க்கரைலாம் கரைஞ்சி ஒரு கொதி நல்லா வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5-6 நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். இங்கே ரொம்ப பாகாவும் காய்ச்சிடக்கூடாது. ஒரு 5-6 ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி சேர்த்துடலாம். ஏலக்காய் வாசனைக்காண்டி தான் சேர்க்குறோம். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதியும் வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை பாகு ரெடி ஆயிருச்சு. இப்போ மாவு 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துடலாம். மாவை உருட்டும் போது நீங்கள் உள்ளங்கையில் எண்ணெய் இல்லை நெய் சேர்த்து நல்ல வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. நான் சின்ன சின்னதாக தான் உருட்டி எடுத்துக்கிடுதேன். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதேமாரி எல்லா மாவையும் இந்தமாரி உருட்டி எடுத்துடலாம். குட்டி குட்டியாக உருட்டுறதுனால எனக்கு 40 உருண்டை வந்தது. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு குலோப் ஜாமுன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். உருட்டி எடுத்ததை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு தான் உருண்டையை சேர்க்கணும். அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் பொரிஞ்சு வர கரெக்டாக இருக்கும். உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் அடுப்பை கம்மி பண்ணாமையே போட்டிங்கன்னா வெளியே நல்ல ப்ரௌனாக வந்திருக்கும். ஆனால் உள்ளே உங்களுக்கு நல்லா வெந்திருக்காது. அதனால் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை கம்மி பண்ணிகிட்டே உருண்டையை போட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வரும். உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். நெய்யில் கூட நீங்கள் தேவைன்னா பொரித்து எடுத்துக்கிடலாம். நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே ஆசையாக இருக்குது. இதேமாரி எல்லா உருண்டையும் நம்ம ஒன்று போல் பொரித்து எடுத்தாச்சு. எல்லாம் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் தான் சூடான சர்க்கரை பாவில் இதை நம்ம சேர்க்க போகிறோம். எல்லா உருண்டையும் சர்க்கரை பாகில் முங்குற அளவுக்கு ஒரு தடவை மட்டும் லைட்டாக கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. சர்க்கரை பாகில் உருண்டையெல்லாம் 1/2 மணி நேரம் ஊறணும். 1/2 மணி நேரம் ஊறியாச்சு. எடுத்து பரிமாறலாம். பாருங்கள், உடையலை, விரிசல் உடலை, சர்க்கரை பாகில் எதுவுமே கரைஞ்சி போல் குண்டு குண்டாக குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குண்டு குண்டு குலோப்ஜாம் ரெடி.
கண்டிப்பாக இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.